இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பல நேரங்களில் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது புரியல. அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதே புரியலை அப்படிங்கிறனால அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு வாழவும் தெரியலை. ஏன்னா அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் தானே அவங்களால வாழ முடியும். அப்போது இன்றைக்கி பொதுவாக ஒரு சாதாரணமான ஒரு பொதுவான கிறிஸ்தவங்கிட்ட போய் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா பொதுவாக பெரும்பாலும் பதில் எப்படி வரும்? ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும் பிரதர், நல்லா நம்ம பைபிள் வாசிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வேதாகமெல்லாம் வாசிக்கிறோமோ அது வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கெலாம் நம்ம ஒழுங்காக போகணும், கிறிஸ்தவ மீட்டிங்கெல்லாம் நம்ம கலந்து கொள்ளணும், இந்த மாதிரி இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வேதாக வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது, மீட்டிங்களில் கலந்து கொள்வது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாக இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்க்கப்படுது. சரி, நான் முன்னாடி வந்து சாப்பாடை வச்சு ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, அதே மாதிரி இந்த விஷயத்தையுமே அந்த சாப்பாடு அப்படிங்கிறத வச்சே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்னன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்கல்ல, அதே அடிப்படையில் நம்ம பதில் சொல்கிறதா இருந்தால் வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பொதுவாக அதுக்கு எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, லாஜிக்கலாக வாழ்க்கைன்னா நம்ம நல்லா சாப்பிடணும் பிரதர், நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும், நம்ம நல்ல விதவிதமான உணவுகளை நம்ம நல்லா சாப்பிடணும், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது தான் பிரதர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகேவா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் சாப்பிட்றது இல்லையா, உணவு சாப்பிட்றது, பண்டங்கள் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இப்படி விதவிதமான சாப்பாடுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணும் பிரதர், இதெல்லாம் சாப்பிட்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதை கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஒருவேளை இது வரைக்கும் புரியல, கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நாம் வாழ்வதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில இன்புட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னே இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பல நபர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வாழ்க்கைன்னா என்ன? சாப்பிட்றது தான் வாழ்க்கை. சாப்பிட்றது தான் வாழ்க்கையா? இல்லை. எதுக்காக நம்ம சாப்பிட்றோம்? இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. சாப்பாடு அவசியம் தாங்க, எல்லாமே நல்லா சாப்பிடணும், அது ஓகே தான். ஆனால் அடுத்த கேள்வி, நாம் எதற்காக சாப்பிடுகிறோம்? எதற்காக சாப்பிட்றோம் அப்படின்னா வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம். வாழ்க்கையே சாப்பாடு கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்றதுக்காக வாழலை, வாழ்வதற்காக சாப்பிட்றோம். ஓகேவா? நம்ம சாப்பிட்றதும் எல்லா விஷயங்களும் பண்ணுறதும் நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கணும். அந்த உடம்புக்கு நம்ம எனர்ஜி கிடைக்கிறதன் மூலமாக நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணுமோ அதை செய்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நம்ம வேதாகமம் வாசிக்கிறது, நாம் ஜெபம் பண்ணுறது, நம்ம திருச்சபைக்கு போகிறது, நம்ம ஆவிக்குரிய மீட்டிங்களில் கலந்து கொள்வது இல்லையா, ஃபாஸ்டிங் இருக்கிறது, இது எல்லாமே சாப்பாடு. ஓகேவா? இது எல்லாமே சாப்பாடு, இது எல்லாமே ஆவிக்குரிய சாப்பாடு. இந்த ஆவிக்குரிய சாப்பாட்டை நம்ம எதற்காக சாப்பிட்றோம் அப்படின்னா, இதை சாப்பிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் தமிழ் கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய சாப்பாடு, ஆவிக்குரிய உணவுகள் இருக்கு இல்லையா, இந்த ஆவிக்குரிய உணவு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான ஒரு சிந்தனை பாருங்கள். அப்போ சாப்பிட்றத மட்டுமே வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு அதை ஆண்டவர் நம்மளை வந்து பைபிள் வாசிக்க சொன்னதுக்கும், ஜெபம் பண்ண சொன்னதுக்கும், திருச்சபைக்கு ஆராதனைக்கு போக சொன்னதுக்கும், ஃபாஸ்டிங் இருக்க சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டு
இது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்களாக வெளியே வரணும். இது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையாக வெளியே வரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இது ஆவிக்குரிய சாப்பாடு. ஓகேவா? ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிடுகிற நான் அதற்கு பின்னால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. மத்தேயு 28:18-20 இந்த வசனங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வசனத்தில் இதோ உலகத்தில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இன குழுக்களையும் நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க, இதோ உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை வெறுமனே வாசிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? இதை வாசிக்கணும், இதை வாசித்து நம்ம தியானிக்கணும். இதை தியானிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. அப்போ அதை வெறுமனே வாசிச்சுட்டு அப்பா ஆண்டவர் சொன்னதை நான் வாசித்து முடிச்சிட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பகுதியை செஞ்சு முடிச்சிட்டேன், அது இல்லை. அதை வாசிப்பது உணவு. ஒன்ஸ் நம்ம அந்த இன்புட் எடுத்ததுக்கப்புறமா அந்த வசனம் அவுட்புட்டாக என்னுடைய வாழ்க்கையில் வெளியே வரணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் சீடர்களை உருவாக்குவதற்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போது யோசித்து பாருங்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேதாகமத்தை 10 முறை முழுவதுமாக வாசித்து முடித்து விட்டேன், நான் வேதாகமத்தை 15 முறை அதிகமாக நான் வாசித்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுவாங்க. எதுக்காக? ஏன்னா வேதாகமத்தை 10 முறை வாசித்திருக்காங்கன்னா அவங்க அவ்வளோக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி சிறப்பாக இருக்காங்களாம். 15 முறை வேதாகமத்தை வாசித்த உடனே அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 15 முறை அந்த வேதாகமத்தை முழுசாக வாசித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 15 முறை இந்த வசனத்தை, நான் சொன்ன வசனத்தை வாசித்திருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவங்க 15 முறை இந்த வசனத்தை அவங்க வாசித்திருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனை முறை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க? இதுதான் கேள்வி. நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீங்களா வாசிக்கலையா அப்படிங்கிறதுல இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத செய்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறது மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபத்துக்கு வருவோம். இன்றைக்கி பல நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபவாசம் இருப்பதும் ஜெபிப்பதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உபவாசமும் ஜெபமும் பயங்கரமான ஆவிக்குரிய வாழ்க்கையினோட ஒரு பகுதின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆமாங்க, இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா பல பக்தி மிகுந்த தாய்மார்கள் ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக ஜெபம் பண்ணுறாங்க. நல்ல விஷயம், ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு வச்சுக்கிடுமே, இந்தியாவை ரட்சிக்க சொல்லி இந்த சகோதரி பாரத்தோடு ஜெபம் பண்ணுறாங்களே, சரிப்பா நம்ம அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட, இந்த உலகத்தால் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையை நம்ம ரட்சிப்போம். ரட்சித்துட்டு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் பல நேரங்களில் இப்போ ஆண்டவர் அவங்கள அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தில் உள்ள மக்களை ரட்சிக்கிறார். இப்போது அந்த வீட்டில் பொதுவாக இன்றைக்கி இப்போ தாழ்த்தப்பட்ட இன மக்கள் உள்ள பிரச்சனை என்னென்னா, பல நபர்கள் ஒரு சில குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு வாலிப சகோதரி இருக்காங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. பாவம், அவங்களுடைய ஜாதியில் அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பொதுவாக அப்படிப்பட்ட இதில் குறைவான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ பாரத்தோடு ஜெபம் பண்ண அந்த தாயார்கிட்ட ஆண்டவர் கேட்குறாங்க, இந்தியாவை ரட்சியும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்தீர்களே, உங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கிறான், உங்கள் பையனுக்கு அந்த தாழ்த்தப்பட்ட பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணி வைப்பியாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? யோசித்து பாரு. இந்தியாவை ரட்சியுமாண்டவரே, இந்தியாவை ரட்சியுமாண்டவரேன்னு சொல்லி கதறி கதறி ஜெபம் பண்ணுறீங்களே. இந்தியாவை ஆண்டவர் ரட்சிக்கட்டும் இல்லையா? எல்லா இன மக்களையும் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வரட்டும். அப்படி ரட்சித்து கொண்டு வருகிற மக்களை இந்த சமூகத்தாலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இந்த சமூகம் கருதக்கூடிய அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வரும் பொழுது அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அப்போது நாம் என்ன நினைக்கிறோம்? ஜெபம் பண்ணுறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது இல்லை. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது நான் எப்படி அந்த பதிலை ஏற்றுக்கொள்கிறேன்? வேதாகமத்தினுடைய அடிப்படையில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா? அதுதான் கேள்வி. அப்போ எனக்கு ஒரு சக கிறிஸ்தவனே அவனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லாமல் நான் ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதுங்க. ஏன்னா இந்த ஜெபந்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஜெபம் வெறும் ஆவிக்குரிய உணவு தான்.
இந்த ஜெபத்தை ஜெபித்த நான் நாளைக்கு இந்த ஜெபத்திற்கான பதிலாக நான் மாற தயாராக இருக்கிறேனா? நான் ஜெபிக்கிறேன், ரைட், ஓகே. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழலில் மக்கள் இந்த மாதிரி உள்ளே வரும் பொழுது அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவும், அவர்களை நான் என்னுடைய சொந்த சகோதரனாக, சகோதரியாக, மகனாக, மகளாக, மருமகனாக, மருமகளாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம ஒரு விஷயம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்ன அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால எந்த அளவுக்கு தவறான விஷயங்கள் நம்முடைய கிறிஸ்தவத்தில் பைத்தியக்காரத்தனமாக பரவி கிடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுமனே ஆவிக்குரிய உணவை சாப்பிடுவது அல்ல, மாறாக அதை சாப்பிட்டுட்டு அடுத்தால நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது. நம்ம வேதாகமத்தில் 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கிறோம், வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது, தேறினவன் எந்த ஒரு நற்கரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்க முடியாது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நன்மையானதை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த வசனங்களை வாசிக்கிறதெல்லாம் முக்கியம், அதனோட ரிசல்ட், ஓகேவா? அந்த ரிசல்ட் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வாசிப்பதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபிப்பதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஃபாஸ்டிங் இருப்பதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை, மீட்டிங்களுக்கு போகிறதில்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, சர்ச்சுக்கு போகிறதில்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படியெல்லாம் செய்கிறனால என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்கான பதிலாக வாழ்கிறேனா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. யாக்கோபு ரொம்ப அழகாக எழுதுறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன, பக்தி வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத மிக அழகாக யாக்கோபு எழுதுறாரு. திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் இந்த உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே மெய்யான பக்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போது நாம் நிறைய நேரத்தில் இந்த உலகத்தால் கரைபடாதபடி பார்த்து கொள்வது அப்படிங்கிறது மட்டும் பக்தின்னு சொல்லி நினச்சோம். அது மட்டும் இல்லை, திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறது, இரண்டுமே முக்கியமானது. நம்ம என்னமோ நம்மளை ரொம்ப பரிசுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது, என்னுடைய செயல்பாடுகள் எப்படி மாறி இருக்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிற, வேதாகமத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்னிடத்துல இருக்கிறதா? தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதாகமத்தை கவனமாக வாசிங்க. வாசிக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த வாழ்க்கை உங்களிடத்துல இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்கீங்க, ஆனால் அந்த சாப்பாட்டிலேருந்து எந்த ஒரு வாழ்க்கையும் உங்களிடத்துலேருந்து வரல அப்படிங்கிறத தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.